இல்லை எனக்கு புரியல. வீட்டில் இருக்கிறவங்களாம் அசிங்கப்படுத்துறீங்க, பொம்பளைங்க ஃபோட்டோவை மார்க் பண்ணுறீங்க, அக்காவை போட்டு அம்மான்னு சொல்லி போட்டு வைக்கிறீங்க. நாளைக்கு ஒருத்தன் என்னன்னா எங்கள் ஆத்தாவை அவ்வளோ கேவலமாக பேசுகிறான். இதுதான் நீங்கள் கட்சி நடத்துகிற லட்சணமா? நாளைக்கு பிரேமலதா வாழ்க்கையை பற்றி பேசுவோமா, இல்லை இப்போ விஜய பிரபாகரை பற்றி பேசுவோம்? நான் இறங்கினேன்னா அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வச்சா அதோட நிப்பாட்டிக்கணும். வரம்பு மீறி தனிப்பட்ட முறையான விமர்சனத்துக்கு போனேன்னா அப்புறம் நானும் அந்த கட்டத்துக்கு போவேன். என்ன பெரியதான் யோகியதை வாழ்க்கை பேசிவிட்டீங்க. நாளைக்கு விஜயகாந்தை களங்கப்படுத்தக்கூடாதுங்கன்னு அமைதியாக இருக்கிறேன். இந்த உணர்ச்சி வசப்படாதீங்க. நீங்கள் பேசணும்னா என்ன வேணாலும் பேசலாம். நான் எதுக்கும் சொல்கிறது, இப்பயும் நம்ம ஒன்றும் பயப்படவும் கிடையாது, இதுக்கு டென்ஷன் ஆகிறதும் கிடையாது. நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன், நீ பண்ணுற அவ்வளவுக்கும் தேர்தல் வரைக்கும் நேரம் இருக்குது, 3 மாதம் இருக்குது. நீ திமுகவுடைய கூட்டணி உன்னை கந்தல் பண்ணலைன்னா நாளைக்கு என் பேரை மாற்றிக்கிறேன். நான் ஓப்பனாக சொல்கிறேன். ஆமாம், துப்பு இருந்துச்சுன்னா நாளைக்கு அவன் மகன் நிற்கிற இடத்துலயே நான் நிற்கிறேன். இவனை திட்டியே நாளைக்கு நான் நிற்கிறேன். என்ன செய்கிறான்னு பார்ப்போமா? என்ன எனக்கு புரியல. இவங்க நாம் தமிழர் கட்சியும் அப்படி தான் பண்ணாங்க. அவங்களும் கூட ரைட்டு, அந்த நாய்களுக்கு சோறு திங்கிறீங்க, அதை வச்சு தான் வாழ்வாதாரம். நீங்கள் நாளைக்கு ஒரு பாரம்பரிய கட்சி அவங்க விஜயகாந்த் உருவாக்கி வச்சு அவர் மேலே இருக்கிற மரியாதையை கெடுக்கிறதுக்கு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு தானே கேட்டுச்சு. ராஜ்யசபா வேணான்னு சொல்லுங்கள். நீ எந்த கட்சியும் போனா தனித்து நிற்கிறதுக்கு துப்பு இருக்குதா? இவ்வளோ பேர் பேசுகிறீங்க எல்லாம் ஃபோன் பண்ணிக்கிட்டு. ஆம்பளையா இருந்தா நிக்க சொல்லுங்க. சொன்னாங்களே 234 தொகுதியிலும் தனியா நின்று ஓடுப்பா. யாரு வேணாம்னா நில்லுங்க. இன்னைக்கு விஜய பிரபாகர் ஓடுறாரு, நாளைக்கு நான் நிக்க மாட்டேன், உங்களை எல்லாம் ஜெயிக்க வைக்கிறது. ஏன்னா தெரியுதா பல்பு? அது கதறிய ஊழல் இல்லாத தலைவர் எங்க அப்பா நல்லவர் நினைச்சாரு. ஆனா அவரை நீங்க ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறீங்க. ஏன் இப்போ கத்திக்கிட்டு திரியிற? ஜெயிக்க வைக்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியுது இல்லை? உங்கள் அப்பாவே ஜெயிக்க வைக்கல, ஒன்றையும் உங்கள் ஆத்தாக்காரையும் ஜெயிக்க வச்சுருவாங்களா? நீங்கள் பண்ணுற அல்சாட்டியத்துக்கு பேசுகிற ஒரு வீடியோவும் 2 லட்சம் 3 லட்சம் சாதாரணமாக யூடியூப்லேயே போகுது. அவ்வளோ பேரும் உங்கள் ஃபேன்ஸுன்னு நினச்சியா, இல்லை தேமுதிகாரன்னு நினச்சியா? அவ்வளோ பப்ளிக்கும் உன்னை திட்டினா ரசித்து பார்க்குறான். உண்மையிலேயே என்கிட்டயே நிறையா ஊடகங்கள் சொன்னது, இன்னும் பிரேமலதாவை உயிர் போட வச்சிருக்கிறது திருச்சி சூர்யா தான். நீங்கள் தான் உங்களை பற்றி பேசி அப்பப்போ ரைட்டாக அந்த அம்மா இருக்குதுன்னு காட்டுறீங்கிறாங்க. நான் என்னோட விமர்சனங்கள் இன்னும் கடுமையாக தொடரும். இதுக்கெல்லாம் நாளைக்கு நான் 5 ஆளே கிடையாது.